ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எண்ணம் மேம்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எப்படிலாம் ஜெபிக்கலாம் என்றதை குறித்து நம்ம சீரியஸாக பார்த்துட்ருக்குறோம். இப்படி தான் ஜெபிக்கணும், அப்படி தான் ஜெபிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஒரு நல்ல ஃபேமான பிலிவராக, ஒரு விசுவாசியாக, ஒரு சீஷனாக ஆண்டவருக்குள்ளே மெச்சூர்ட் ஆகணுன்றது ஆண்டவர் ரொம்ப அதிகம் விரும்புகிறார். அதனால தான் இப்படிப்பட்ட வசனங்கள் மூலம் ஆண்டவர் மூலம் பேசி கொண்டிருக்கிறார். Hope this series is being a blessing to you. Kindly share it to all your non-Christian friends and families so that they'll be அவங்களுக்கும் அது பிளெஸிங்காக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி கூட எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்களில் ஒன்று. அன்றியும் நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு நம்ம போட்டுருங்க. அப்போது நமக்குள்ளே வாழ்கிற ஆவியானவர் இஸ் வெரி சென்சிட்டிவ்ல. அப்போது நம்ம சின்ன சின்ன காரியம் பண்ணும்போது அவர் ஹர்ட் ஆகிறார். எதெல்லாம் அவர் ஹர்ட் பண்ணதுன்னு 31 போட்டிருக்கு பாருங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூக்கமும் கூக்குரலும் தூஷணம் மற்ற எந்த துர்க்கடும் உங்களை விட்டு நீங்கள் கடவுது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்போது நிறைய காரியம் அழுக்கு உள்ளே இருந்தால் தட் வில் டெஃபினெட்லி ஹர்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இல்லை ஹூஸ் லிவிங் இன்சைட் அஸ். அப்போ நம்ம ஒன்று ஜெபம் பண்ணலாம். என்ன ஜெபம் பண்ணலாம்? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எழும்பி ஜெபம் பண்ண வேண்டிய காரியம், உங்கள் ஆவியானவரை நான் துக்கப்படுத்தாதபடி எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுங்க. Let your praise be matured. May you be a blessing to the body of Christ. God bless. Have a very blessed day.